இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூரணிஸ் பொட்டிக் சென்னை. மும்பையில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றிய இந்திய மாலுமி ஜே விவேக் என்பவர் மாயமானது தொடர்பாக செய்தியாளரிடம் அவரது மனைவி மற்றும் ஃபார்வர்ட் சீமென் யூனியன் ஆஃப் இந்தியா சங்கத்தைச் சேர்ந்த தலைவர் ஆகியோர் பத்திரிகையாளரை சந்தித்து பேட்டியளித்தனர். அப்போது தோஹாவிலிருந்து புறப்பட்டு வந்த மாலுமி மாயமானதில் மர்மம் இருப்பதாகவும் அவரை கண்டுபிடித்து தருமாறும் கோரிக்கை விடுத்தனர். விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர், ரொம்ப இளம் மாலுமி. அவர் ஹெர்மெஸ் ஷிப்பிங் கம்பெனி மேனேஜ்மெண்ட் என்ற நிறுவனத்தில் பம்பாயில் நிறுவனம் மூலமாக கப்பலில் வேலைக்கு சேர்ந்தார். வேலைக்கு சேர்ந்த பிறகு கப்பலிலிருந்து இறங்கியதாகவும் அவருக்கு டிக்கெட் கொடுத்து அனுப்பியதாகவும் கம்பெனி சொல்லுகிறது. ஆனால் அவர் அந்த டிக்கெட் எடுக்கப்பட்ட விமானத்தில் பயணம் செய்தாரா, விமானத்தில் பயணம் செய்து இமிகிரேஷன் கிளியரன்ஸ் வாங்கினாரா என்ற தகவல்கள் எங்களுக்கு எதுவும் தெரியாத காரணத்தால் அவர் விமானத்தில் ஏறினார் என்பதும் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. அவர் பம்பாய் வந்து சேர்ந்தார் என்ற அவர் வாதமும் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஆகவே ஹெர்மெஸ் ஷிப்பிங் பிரைவேட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எங்களுக்கு பேசஞ்சர் லிஸ்ட் அவர் பெயர் இருக்கிறது, இமிகிரேஷன் சர்டிபிகேட்ல அவர் கிளியரன்ஸ் ஆகியிருக்கிறார், மும்பை ஏர்போர்ட்ல அவர் இமிகிரேஷன் கிளியரன்ஸ் வாங்கி ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்தார் என்று அந்த கம்பெனி எங்களுக்கு விளக்கமாக சொன்னால் நாங்கள் விளக்கத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அதன் பிறகு தவறு விவேக் பக்கமா எங்கள் பக்கமா என்று முடிவெடுத்தோம். அரசு உடனடியாக தலையிட்டு இதில் டிஜி ஷிப்பிங் உட்பட, வெளியுறவுத்துறை அமைச்சர் உட்பட, தமிழக அமைச்சர்கள் உட்பட, முதலமைச்சர் உட்பட அவர்கள் தலையிட்டு இந்த காணாமல் போன மாலுமி விவேக் அவர்களை உடனடியாக கண்டுபிடித்து தர வேண்டும். அவருடைய இளம் மனைவி நீங்கள் சொன்னதை கேட்டீர்கள், அவர்கள் பெற்றோர்கள் வந்திருக்கிறார்கள், உடனடியாக கண்டுபிடித்து தரும்படி நாங்கள் இந்த பத்திரிகை கேட்டுக்கொள்கிறோம். என் பெயர் நரேந்திர ராவ், ஃபார்வர்ட் சீமென் யூனியனுடைய சென்னை கிளையுடைய துணைத் தலைவர். அது ஒன்று. அந்த லிஸ்ட் கேட்டால் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் இமெயில் கொடுத்துருப்போம், எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று இமிகிரேஷன் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் வந்து பாஸ்போர்ட் வச்சுக்கிறாருன்னா இந்தியாவை விட்டு வெளியே போறாருன்னா இந்தியாவில் வந்து உத்தரவு கொடுப்பான். எந்த நாட்டில் இறங்குறாரோ அந்த நாட்டில் உத்தரவு கொடுப்பான். திரும்பி அந்த நாட்டில் வெளியே வராருன்னா இமிகிரேஷன் கிளியரன்ஸ் இல்லைன்னா அவர் மாட்டிப்பாரு. அந்த நாட்டில் அவர் அனாதரைஸ்டா இருக்க முடியாது. ஸோ இந்த டீட்டெயிலாம் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கம்பெனி ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா எங்களுடைய சந்தேகம் மேலும் மேலும் வலுக்கிறது. அதனாலதான் நம்ம சீமென்ட் யூனியனை தொடர்பு பண்ணாங்க. நம்ம சீமென்ட் யூனியன் சார்பாக எல்லாருக்கும் கடிதம் எழுதிருக்கோம், எல்லாருக்கும் கடிதம் எழுதணும். எங்க சிஐடியுடைய அகில இந்திய தலைவர் இளவரம் கலீம், 2 முறை ராஜ்யசபா எம்பி ஆனவர், அவர் தனிப்பட்ட முறையில் சர்பானந்த சோனோவால் ஷிப்பிங் மினிஸ்டர் எழுதியிருக்காரு, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா எழுதியிருக்காரு, ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எழுதியிருக்காரு. இதுவரைக்கும் எந்த விதமான ரிசல்ட்டும் இல்லை. ஒரு நாள் இந்த செய்தி பரவலாக வெளியே போச்சு. அவங்க போட்டோ கூட இருக்கு. நீங்க பத்திரிகையாளர் நடந்தது கேட்டீங்கன்னா அவங்க போட்டோ கொண்டு வர சொல்லியிருக்கோம். அது மூலமா போட்டா கூட ஏதேனும் அது வெளியே போய் அந்த நபரை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் இந்த ஊடக சந்திப்பாளருக்கு ஏற்பாடு செய்திருக்கோம். நீங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வேற ஏதாவது உங்களுடைய உண்மை கேட்கிறீங்களா? நீங்க என்ன அனுமானிக்கிறீங்க? நாங்கள் எதையும் அனுமானிக்கிற நன்மையில இல்லை சார். என்னன்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவாவே எங்களுக்கு தோணலை. நெகட்டிவா தோணா அந்த குடும்பத்துக்கு ரொம்ப புரியாத வார்த்தை நன்மை செலுத்தாமல் நான் பேசுற போது என் அம்மா கதறி அழுகிறாங்க. ஆனா எங்களுக்கு என்னன்னா கம்பெனி வந்து ஒரு ஜெனுயின் கம்பெனி, நான் சைனிங் ஆஃப் பண்ணிட்டேன்னு சொன்னா கம்பெனிக்கு தான் சொல்ல அந்த மாதிரி எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, அந்த சீமெண்ட் நாங்கள் சைனிங் ஆஃப் பண்ணி டிக்கெட் வாங்கி கொடுத்தோம், அவங்க டிராவல் பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஷிப்பிங் கம்பெனி வந்து ஒன்று இட் இஸ் நாட் எ கிளாசிக்கல் டாக்குமெண்ட் ஏன் கொடுக்க மாட்டாங்க. அதான் சம்திங் ஃபவுண்ட் பிளே இஸ் தேர். அதே மாதிரி இமிகிரேஷன் இல்லாம நீங்க வரவே முடியாது. இமிகிரேஷன் இல்லாம நீங்க பாஸ்போர்ட் எடுத்து வரவே முடியாது. அதனால எனக்கு இதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால இந்த சந்தேகம் நாளுக்கு வலுவாக எங்களுக்கு வேற விதமான சில தயாரிகள் வந்து அதை இந்த வார்த்தைகளால சொல்ல முடியும். இமிகிரேஷன்
சார் இமிகிரேஷன்னா ஒன்று வந்து தோஹால இருந்து அவர் மஸ்கட் வெதர் மஸ்கட்ல இருந்து கனெக்டிங் ஃபிளைட் சார் நம்ம கேட்டா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க சார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் நான் அதாவது எக்ஸ்டர்னல் ஆஃபீஸ் மினிஸ்ட்ரிக்கு ஒரு இமெயில் கொடுத்தோம் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்கன்னா நாங்க உங்க மெயில வந்து ஷிப்பிங் கம்பெனிக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்கோம் அந்த ஷிப்பிங் கம்பெனி இஸ் ஹெல்த் ரெஸ்பான்சிபிள் அவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்டர்னல் ஆஃபீஸ் மினிஸ்ட்ரியில இருந்து ஆனா அந்த ஷிப்பிங் கம்பெனி தான் கேட்கணும் காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி யாரோ அவங்க கேட்டா தான் பதில் சொல்லுவாங்க நம்ம போய் கஸ்டம்ஸோ இமிகிரேஷனோ அப்ளை பண்ணா பதில் சொல்லுவாங்க என்ன சொல்றேன் எனக்கு அதான் டவுட் எங்களுக்கு பேசஞ்சர் லிஸ்ட் கொடுத்து சிசிடிவி கப்பல் இருக்கிறதுக்கு ஏதாவது எந்த எவிடன்ஸும் காட்டாததுக்கு என்ன காரணம் நீங்க இல்ல அதான் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா முதல்ல ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம் எல்லாரும் காம்பீட்டன்ட் அதிகாரிகளுக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம் அதுக்கப்புறம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எழுதுறோம் இதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் ஏதேனும் இது பரவலாக செய்தி வெளியுறவுக்கு போச்சுன்னா அதுல ஏதாவது ரெஸ்பான்ஸ் வேணா நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிற சம்பந்தமா யோசிக்கிறோம் ஏபிஎஸ் கார்பஸ் வரும் ஆளுநர் பண்ணணும்னு யோசிக்கிறோம் அடுத்த கட்டமா நாங்கள் அதுக்கு போவோம் ஒவ்வொரு கட்டத்தை நோக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும் இதுல தொழிற்சங்கமும் நான் ரொம்ப ரொம்ப பலமா தான் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மே மாசம் வந்து அவரு அப்படின்னு சொல்றாங்க பட் போன் வந்து 3 months முன்னாடி ஆஃப் ஆயிடுச்சு இந்த விஷயத்த கேஸ் எடுக்கிறதுக்கு ஏன் போலீஸ் தயங்குறாங்க அது மேல ஒரு நடவடிக்கை இல்லை ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே போன் ஆஃப் பண்ண சொல்றாங்க ஒரு காவல்துறை விழுப்புரம் மாவட்டத்தில் அதை நீங்க அடுத்து டிஜிபி ஆஃபீஸ் கொண்டு போயிருக்காங்க காவல்துறை தலைமை அலுவலகத்துக்கு கொண்டு போய் அவங்க என்ன பண்றாங்க என்ன ஸ்டேட்ல இருந்து இன்னொரு இதுக்கு அவங்க தான் பேச முடியும் அவங்க என்ன சொல்றாங்க அதாவது டிஜிபி இந்த கடிதம் அனுப்பியிருக்கோம் இன்னும் டிஜிபி ஆஃபீஸ் எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல வரும்னு நம்புறோம் காவல்துறை ரொம்ப காவல்துறை இது வரைக்கும் ஒன்றும் பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் இல்லை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கு ஜூன் பண்ணிருக்கேன் ஏன்னா அவங்க சைனிங் ஆயிட்டாருன்னு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வருவாரு நம்பிக்கையில இருக்கேன் சரி சுவிட்ச் ஆஃப் ஆகலாம் கூட போன் சில நேரங்களில் ரீசார்ஜ் பண்ணாங்க ப்ராப்ளம் வீட்டுக்கு வருவாரு அந்த சைனிங் ஆஃப் ஆன பிறகு ஒரு வீட்டுக்கு வரலேன்னு சொன்னாங்க வழக்கமாவே 2 மாசம் 3 மாசம் போயிட்டு வழக்கமா கப்பல் சார் வழக்கமா கப்பல்ல வேலைனால எப்படி கேட்டீங்கன்னா ஆர்டிகல் பீரியட்னு சொல்லுவாங்க 6 மாசம் சில கப்பல்ல இருப்பாரு 9 மாசம் சில கப்பல் இருப்பாரு ஒரு சில கப்பல்ல 12 மாசம் இருப்பாங்க இது வந்து ஆர்டிகல் பீரியட்னு சொல்லுவாங்க சைனிங் ஆன் சைனிங் ஆஃப் சைனிங் ஆன் பண்ணி 6 மாசம் இருக்காரு 9 மாசம் இருக்காரு ஆனா பொதுவாகவே நான் வந்து சீமென் யூனியனுடைய துணை தலைவர் எனக்கு ஏராளமான சீமென் நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன் நாங்க ஏற்றது இறக்குறது நாங்கள் பண்ணிருக்கோம் அது என்ன நடக்கும்னா கம்பெனி வந்து பொறுப்பு அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கு repatriation of the seafarer is also sole responsible of the company அப்படின்னு இருக்கு இப்போ கம்பெனி தான் ஒன்றும் இல்லை இப்போ உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க நிஷாந்த் உயர்த்தநாதன் அப்படின்னு ஒருத்தர் இறந்தாரு தூத்துக்குடியில ஒழுங்கான மருத்துவ வசதி இல்லாம ஹார்மோஸ் ஜனசங்கலாம் அந்த பாடிய ஈரான்ல இருந்து இந்தியா நியூ டெல்லி வந்து நியூ டெல்லியில இருந்த டிஜி ஷிப்பிங்கே இருந்து திருவேண்டம் அனுப்பி திருவேண்டத்துக்கு பை கார் அது தூத்துக்குடி வந்தாது அந்த பாடியை ஒப்படைச்சாங்க 15-20 நாள் ஆச்சு சென்று நம்ம சிஐடி தோழர்கள் தான் போய் அந்த பாடியை கலெக்டர் ஆஃபீஸுக்கு வாங்கி அந்த ஒய்ஃபுக்கு ஒப்படைச்சாங்க உங்களுக்கு தெரியும் ஃபிஷிங் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் நேரடியாக போய் அந்த அம்மாவுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாரு உடனே கான்ட்ராக்ட்ல வேலை கொடுத்துருக்காரு அவங்களுக்கு நிரந்தர வேலை கொடுக்கணும் இப்போ கரூர்ல மக்களுக்கு கொடுத்தாரு முதலமைச்சர் எங்க வேண்டுகோள் இப்படியாக இறந்து போனவருடைய ரிமைனிங் மார்க் இதை கூட கொண்டு வந்து கொடுக்குற போது உயிரோடு சேர்க்கணும் கொடுக்குறல அப்படி சேர்க்கறது தான் எங்களுக்கு இல்ல சார் எங்களுக்கு டிக்கெட் போட்டுன்னு சொல்றாங்க டிக்கெட் போடுங்க செக் பண்ண முடியாது சார் கரெக்ட் பட் அந்த டேட்
இன்னொரு வாட்வே யூ ஆர் கனெக்டட், who booked the ticket, ticket புக் பண்ணது யாரு, அந்த கம்பெனி புக் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வந்து காவல்துறை இருந்தாலும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இப்போ நாங்க நினைக்கிறோம் இது இன்னும் கொஞ்சம் வைடா பிரஸ்ல வேற பாச்சுன்னா we will get some response. அப்படி இல்லைன்னா நாங்க அடுத்த கட்டமா நீங்க எல்லாம் கேட்ட மாதிரி ஒரு ஏபிஎஸ் பர்பஸ் மட்டும் தான் போவோம். ஆமா அதான் தேர் ரெஸ்பான்ஸ் தான். ஹெர்மஸ்ஷிப் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பாம்பேல இருக்கு. அந்த கம்பெனி நம்ம இமெயில் அனுப்பிடுவோம். இந்த கம்பெனி இது வரைக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணல. They hide something. Something is wrong. இல்லைன்னா they will be transferred. They will be put. இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் அசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரிவர், ராமநாதபுரம்.